ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏஜென்டிகே டூலை பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அது என்ன பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் வந்து ஓப்பன் கிளா அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன், ஹெர்மஸ் ஏஜென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான செட்டப்ல, ஈவன் தோ நான் டவுன்லோட் பண்ணவும் வேணாம். பட் எனக்கு வந்து ஒரு டெடிகேட்டட் கம்ப்யூட்டர் அலோகேட் பண்ணி என்னோட டாஸ்க் எல்லாமே வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஏஜென்டிக் டூல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அது என்ன, அதை எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறது, அண்ட் இது எப்படி லோக்கல்லாம் உங்களுக்கு செட்டப் பண்ணி அப்படியே ரேம்லாம் பயங்கரமா இருக்கணும் அப்படிலாம் அவசியமே இல்ல. வெப்லயே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதை எப்படி பண்றதுங்கறத இந்த வீடியோல நான் கம்ப்ளீட்டா ஷேர் பண்ண போறேன். சோ நீங்க இதே மாதிரி ஏ ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்கணும், கோர் ஏ லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஷின் லேர்னிங்க்கு நானே ஒரு புக் ரைட் பண்ணிருக்கேன். அந்த புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணும்னு நினைச்சீங்கன்னா எடுத்து படிச்சு பாருங்க. மிஷின் லேர்னிங் உடைய கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியா கோர் கான்செப்ட் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ். சோ நான் சொன்ன அந்த ஏஜென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லூப்பா அப்படிங்கிற ஏஜென்ட் தான். இந்த லூப்பா அப்படிங்கிற வந்து மேஜரா வந்து நிறைய டாஸ்க் வந்து கவர் பண்ணிருக்காங்க. லைக் ரிசர்ச் பண்றதா இருக்கட்டும், ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல உங்க டாஸ்க்கு வந்து ஷெட்யூல் செட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் ரோல்ஸை இவங்க கவர் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஒர்க் ஃப்ளோவா. இது எல்லாமே வெறும் ப்ராம்ப்ட்லயே வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுல பாத்தீங்கன்னா ஸ்லைடு கிரியேட் பண்றதா இருக்கட்டும், பிராண்டிங்க்கு டிசைன் பண்றதா இருக்கட்டும், டேட்டா அனாலிசிஸா இருக்கட்டும், ஈவென்ட் ரிமைண்டர், அது மட்டும் கிடையாது, இதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான ஏஜென்ட் ஸ்ட்ரீமே வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு வந்து ஒரு அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். இதுல ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, இது ஒரு பர்சனல் ஏ அசிஸ்டன்ட். அதாவது நீங்க மேனேஜ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ அந்த மேனேஜ் கம்பேர் பண்ணும்போது இது எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகும் அப்படின்னா, மேனேஜ்ல உங்களுக்கு ஷேர்டு சிஸ்டம் தான் கொடுப்பாங்க. பட் இங்க வந்து உங்களுக்குன்னு டெடிகேட்டட் கம்ப்யூட்டர், அதாவது விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் அலோகேட் பண்ணிடுவாங்க. ஒரு விர்ச்சுவல் மிஷின் அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். சோ அப்படி அலோகேட் பண்றதுனால உங்களுக்குன்னு கம்ப்யூட்டர்ல ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய டாஸ்க் கூட ரொம்ப ஈஸியா நீங்க இதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ இதை தாண்டி இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோ இதோட கோர் டிஃபரன்ஸ், அதாவது மேனேஜ்க்கும் இந்த டூலுக்கும் இருக்க கோர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேனேஜ் வந்து உங்களுக்கு டெடிகேட்டட் ஏஜென்ட் தரமாட்டா. பட் இதுல வந்து உங்களுக்கு டெடிகேட்டட் ஏஜென்ட் தருவாங்க. அதாவது லிட்டரலா ஒரு பர்சனல் ஏ அசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் கம்ப்யூட்டர் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும்னா மேனேஜ் பண்ணுவான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப டவுனு. வென் கம்பேர் டு திஸ் டூல், நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாஸ்க்லாம் பண்ணணும், ஆபரேஷன் ஒர்க் பண்ணணும்னாலும் இந்த டூல் ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். இதை தாண்டி ஒரு ஏஜென்ட் பில்ட் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கில்ஸ் தான். ஸோ இதுல பில்ட் இன் ஸ்கில்ஸ் பிளஸ் யூசர் நீங்களும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி மேனேஜ்ல இல்லாத ஒரு டூல், ஒரு ஸ்கில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலயே ரெக்கமெண்டேஷன் ஸ்கில்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது அவங்களே இன்பில்ட்டா நிறைய யூஸ் கேஸை கவர் பண்ணி பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. வேணும் அப்படின்னா நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மேஜரா பாத்தீங்கன்னா இதுல உங்களோட எக்ஸ்டர்னல் டூல்ஸ், இப்போ நான் பாத்தீங்கன்னா என்னோட ஜிமெயில், டெலிகிராம் இதெல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே நீங்க இன்டெகிரேட் பண்ணிட்டு அதுக்கு நீங்க ரிமைண்டர் மெசேஜ் தர மாதிரியோ இல்ல அப்பாயின்மெண்ட் புக் பண்ற மாதிரியோ செட்டப் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இந்த டூல்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேஜரா ஏஜென்ட் டீம், அதாவது ஏஜென்ட் கொலாபரேஷன் வந்து உங்களுக்கு மேனேஜ்ல பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பட் லூப்பால வந்து நீங்க ஏஜென்ட் டீம் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது மல்டிபிள் ஏஜென்ட்ஸை ஒரு டாஸ்கை நீங்க பிரேக் டவுன் பண்ணி அதுகிட்ட கொடுக்க முடியும். இதனால வந்து இது உங்க டாஸ்கை ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாவும் பண்ணும். அண்ட் காஸ்ட் வைஸ்மே பாத்தீங்கன்னா மேனேஜரோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ ஓவராலா இந்த டூல் என்ன பண்ணும், இந்த ஏஜென்டிக் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம ஒன் பை ஒன் இது ஃப்ளோக்குள்ள போயிட்டு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாஸ்க் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது நம்ம வந்து சேட் தான், ஓகேவா? இப்போ ஏதாவது ஒன்று நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இங்க இருந்து நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அண்ட் மெயினா இப்போ நீங்க வந்து எக்ஸ்டர்னல் ஏபிஐ கீலாம் இங்க நீங்க கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது, ஓகேவா? எல்லாமே இன்டகிரேட் பண்ணி இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற மாடலை நீங்க இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா கிமி வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன். இதை தாண்டி குவென் இருக்கு, டீப் சீக் இருக்கு, அண்ட் கீழே பாத்தீங்கன்னா ப்ரோ மாடல்ஸுமே வந்து அவைலபிளா இருக்கு, ஈவன் கிளாடோட மாடல்ஸ் கூட. ஸோ இப்போ நான் வந்து கிமி 2.5 அதே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கில் வந்து நான் ரெடி பண்ண போறேன். ஏஐ ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கில். அப்பனா தான் நம்மளோட டாஸ்க்கை வந்து ஒரு ஸ்கில்லா கிரியேட் பண்ணி அதை வந்து ஏஜென்ட் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். இப்போ நான் எனக்குன்னு ஒரு டாஸ்க் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். இதுல இன்பில்ட்டா பாத்தீங்கன்னா வேர்டு இருக்கு, இமேஜ் ஜெனரேட்டர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ அந்த கஸ்டம் அப்படிங்கிறதுல போயிட்டு எனக்குன்னு சொல்லி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கஸ்டமைஸ்டு ஸ்கில் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஆல்ரெடி நான் என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா கண்டென்ட் ரைட்டர்
கிரியேட்டர் அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து நிறைய கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த கண்டென்ட் எனக்கு ஏற்ற மாதிரி என்னோட யூடியூப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணுன்னு சொல்லி நான் ஒரு ஸ்கில் கொடுத்துருந்தேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு ஸ்கில் வேணும்னாலும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணலாம். அது எப்படி பண்றதுங்கிறத சொல்றேன். அண்ட் ரெக்கமெண்டேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி, டிசைன், மார்க்கெட்டிங்க்கு தனித்தனியா வந்து ஸ்கில் கொடுத்துருப்பாங்க. மேஜரா எல்லாருக்கும் தேவைப்படுறது இந்த SEO அண்ட் GEO ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஏரியால பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் இருக்கும். இங்க ஸ்கில் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஜென்ரேட் இல்லைன்னா கிரியேட் அ ஸ்கில் ஃபார் மை யூடியூப் பேஸ்ட் ஆன் மை ஸ்டைல். ஸோ என்னோட யூடியூப் சேனல் வந்து AI with Thiru அப்படின்னு சொல்லி நான் போட்டுறேன். ஓகேவா? ஸோ போட்டுட்டு இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுனா நமக்கான ஏஜென்ட் வந்து பிளான் பண்ணிட்டு அண்ட் என்னுடைய ஸ்கில்லை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்கில் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னா இந்த இடத்துலயே நீங்கள் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்கும். இதில் நோட் டவுன் பண்ணீங்கன்னா நான் ப்ரீவியஸாக கிரியேட் பண்ண AI with Thiru கண்டென்ட் கிரியேட்டர், அப்போ கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிற ஸ்கில்லுமே வந்து எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கில் வந்து இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கு. இப்போ தான் ரைட் பண்ணிட்டு இருக்கு. அதை நீங்கள் இங்கே வந்து நீங்கள் லைவாக பார்த்துக்க முடியும். ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்கில் வந்து கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நான் எனக்கு ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணாலும் யூஸ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா நான் இதை வந்து ஒரு ஏஜென்ட்டுக்கும் நான் கொடுக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஷெட்யூல், ஒரு டாஸ்க் வந்து நான் ஷெட்யூல் பண்ணேன். இப்போ எனக்கு மேஜரா வந்து நிறைய மெயில்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? நான் அதை வந்து பயங்கரமா ஆட்டோமேட் பண்ணணும். இப்போ நான் ப்ரீவியஸா யூஸ் பண்ணிட்டு இருந்ததை விட்டுட்டு இப்போ நான் இந்த டூல்ல வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு டாஸ்க் மாதிரி ஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அதை எப்படி பண்ணுறதுங்கிறதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஸ்கில் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்கில்லை வந்து நான் இந்த இடத்துல என்னால் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா AI with Thiru யூடியூப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில்லுமே வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஷெட்யூல், அதாவது ஒரு டாஸ்க் ஷெட்யூல் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் இந்த டூல் வந்து பண்ணுதா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ கரெக்டாக வந்து எனக்கு ஒரு ஸ்டாக் வந்து ஞாபகமாக இருக்கு. நான் அந்த ஸ்டாக்கை வந்து டைப் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அனலைஸ் த இந்தியன் மார்க்கெட் அண்ட் கிவ் மீ a ட்ரெண்ட் அனாலிசிஸ் 2026 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டை அனாலிசிஸ் பண்ணி அதுக்கான ட்ரெண்ட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து எனக்கு 2026ல எப்படி இருக்குங்கிறத. ஸோ இந்த ஏஜென்ட்டால இப்போ என்ன பண்ண முடியும்னா ரியல் டைம் டேட்டாவை ஃபெச் பண்ணி அதை வச்சு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுதுங்கிறதையும் வந்து நம்ம இப்போ அது பண்ண நம்மளே வந்து கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து கேட்டது கொஞ்சம் தான், ஆனால் இது வந்து எல்லா ஃபீல்ட்லையுமே இருந்து டேட்டாவை ரியல் டைம் டேட்டாவை ஃபெச் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி 2026ல இந்த மார்க்கெட் எல்லாம் இப்படி போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபின்டெக்ல வந்து எவ்வளோ தூரம் இருக்கு, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஹவுசிங்ல எவ்வளோ சைடு இருக்கு, இப்போ ரியல் எஸ்டேட்ல எவ்வளோ இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லை இப்போ இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சைடில் கூட எப்படி ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிறத இப்போ அனலைசிஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் கீழே நான் எங்கெங்க இருந்து எடுத்தேன் டேட்டாவை அப்படிங்கிறதே நமக்கு வந்து ரெஃபரன்ஸா கொடுக்குது. ஸோ இப்போ அது ஃபுல்லா என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு ரிப்போர்ட்டா வந்து கொடுக்கும். இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு டூல் அவுட்புட்டா கிடைச்சிருக்கு. இதை வச்சு நமக்கு ஒரு ரிப்போர்ட்டா இப்போ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ரிப்போர்ட் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிருச்சு. ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை அனாலிசிஸ் பண்ணி கரண்ட் டேட்டா வச்சு நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேக்ரோ எக்கனாமிக் அவுட்லுக் என்னென்ன இருக்கு, வேர்ல்டு பேங்க், டிலோய்டி, கேர் ரேட்டிங்ஸ், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணிட்டு அண்ட் growth டிரைவர் என்னென்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கு. மேஜராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் ஐடி அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு பெரிய growth-ஆ நெக்ஸ்ட் நமக்கு வந்து அமையும் அப்படிங்கிறது. அதை தாண்டி ஸ்டாக் மார்க்கெட் ட்ரெண்டுமே வந்து அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா? புல் கேஸ் என்னென்ன இருக்கு, இப்போ நிஃப்டியில் எவ்வளோ போயிட்டு இருக்கு, சென்செக்ஸ்ல எவ்வளோ இருக்கு, சைடு எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிற முதற்கொண்டு கரண்ட் டேட்டாவை நமக்கு அனலைசிஸ் பண்ணி சொல்லுது. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி இதை கூட நான் என்ன பண்றேன் ஒரு சைட்டா கூட நான் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க சர்வம் ஏ வந்து இப்போ எவ்வளவு தூரம் வேல்யூவேஷன் போயிருக்காங்க அப்படிங்கறது முதற்கொண்டு லிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜென்ரேட் திஸ் PPT ஃபார்மேட் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா PPT ஃபார்மேட்டில் எனக்கு கூட ஒரு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். இதை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறதே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ஒரு PPT-யாக கேட்டிருந்தேன். அந்த PPT-யுமே வந்து ரெடி பண்ணிட்டு நம்மளோட ஒர்க் ஸ்பேஸில் வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஸ்டோர் பண்ணிருச்சு. இப்போ அதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்னோட ஒர்க் ஸ்பேஸுக்கு போகிறேன். ஒர்க் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணோம்னா இங்கே பாருங்க கிரியேட் இந்தியன் ரிப்போர்ட் PPT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் அனாலிசிஸோடைய ரிப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு டாஸ்க்குமே சொன்னேன். அதே நேரத்தில் இப்போ இது வரைக்குமே வந்து நம்ம டாஸ்கில் ஒரு எப்படி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது, அந்த ரிப்போர்ட்டை வந்து எப்படி ஒரு PPT-யாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சேனல்ஸை வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த சேனல்ல இருந்து எப்படி நீங்கள் டாஸ்க்லாம் ஷெட்யூல் பண்ணலாங்கிறதே நான் உங்களுக்கு இப்போ சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து 2 சேனல் அவைலபிளாக இருக்குது. இப்போ டெலிகிராமே அவைலபிளாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலிகிராமை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட மொபைல் போன்ல இந்த QR கோடை நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேன் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ என்னோட மொபைல் கூட இந்த டெலிகிராம், அதாவது என்னோட மொபைல்ல இருக்க டெலிகிராம்ல இந்த சாட் வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ பாத்தீங்கன்னா என்னோட டெலிகிராம் வந்து கனெக்ட் ஆயிருச்சு. இந்த டெலிகிராம் கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு டைரக்டா உங்களோட டெலிகிராம்ல லூப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். 24/7 என்னால் ரன் பண்ண முடியும். இப்போ பாத்தீங்கன்னா என்னோட சாட்டுமே வந்து வந்துருச்சு. இதுல நான் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து கூட எனக்கு தேவையான டாஸ்க்கை நான் இங்க இருந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு, ஹாய் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஷெட்யூல், அதாவது ஒரு டாஸ்க் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஷெட்யூல் பண்ண போறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து என்னோட டெலிகிராம் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ டெலிகிராம் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா இப்போ என்னோட டெலிகிராம் வந்து வந்துடும். இந்த டெலிகிராம்ல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டாஸ்க் மட்டும் நான் ஷெட்யூல் பண்ண சொல்லி கேட்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த லூமா பாட் அப்படிங்கிறக்கா, இப்போ இதுதான் வந்து நம்மளோட அந்த பாட். இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஷெட்யூல்ல எவ்ரிடே மார்னிங் 6 AM சென்ட் மீ எ குட் மார்னிங் மெசேஜ். குட் மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி ஒரு குட் மார்னிங் மெசேஜுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டாஸ்க் நீ ஷெட்யூல் பண்ண அப்படிங்கிறத வந்து நான் இப்போ டெலிகிராம்ல இருந்து நான் சொல்றேன். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட சாட்ல வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சிரும். இங்க பாத்தீங்கன்னா ஐ வில் செட் அப் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுது. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா கிரானுமே வந்து ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுது. ஓகேவா, கிரான் வந்து நான் ஆட் பண்ணியாச்சு, சக்சஸ் அப்படின்னு சொல்லி பண்ணுது. எஸ் டன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டன் ஐ ஹவ் ஷெட்யூல்ட் யுவர் டெய்லி குட் மார்னிங் மெசேஜ் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ நம்ம இதை எப்படி செக் பண்ணலாம், இது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுடைய அந்த சாட்டுக்கு போயிட்டு இங்க நீங்க ஷெட்யூல்டு டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா தனியா இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க குட் மார்னிங் ஹேவ் அ ஒண்டர்ஃப் அப்படின்னு சொல்லிட்டுங்கிற ஒரு மெசேஜ் ஷெட்யூல் ஆயிருக்கு. ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்ல இருக்கு. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு எக்ஸ்டர்னல் சாட் கனெக்ட் பண்ணி அந்த சாட்ல நம்ம டாஸ்க்குமே வந்து ஷெட்யூல் பண்ணிட்டோம். இப்போ ஓவராலா உங்களுக்கு இந்த டூல்ல நம்ம என்னென்ன வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும், என்னென்ன யூஸ் பண்ண முடியும், அது மட்டும் இல்லை இங்க உங்களுக்கு தேவையான சேனல் நீங்க கனெக்ட் பண்ணிட்டு, அதாவது டெலிகிராம் என்ன டெலிகிராம் கனெக்ட் பண்ணலாம், இல்லை டிஸ்கார்ட் கூட நீங்க கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி ஒர்க் ஆகணுமோ அது ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் இதில் நீங்கள் மல்டிபிள் ஏஜென்ட்ஸுமே வந்து இப்போ நீங்கள் ரன் பண்ண முடியும். இப்போ இதில் நீங்கள் மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிரியேட் பண்ணி உங்களால் ரன் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐ வாண்ட் டு ஜென்ரேட் எ ரிப்போர்ட். ஸோ ரன் மல்டிபிள் ஏஜென்ட்ஸ். ஸோ ஒன் ஃபார் ரிசர்ச் அண்ட் ஒன் ஃபார் ரைட் ரிப்போர்ட். ஸோ அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ரிப்போர்ட்டுக்கு ஒரு ஏஜென்ட், நீ ரிசர்ச் பண்றதுக்கு ஒரு ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணு அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ இப்போ பிளான் பண்ணிட்டு நமக்கு என்ன பண்ணணும்னா இப்போ பாருங்க 2 சப் ஏஜென்ட் போட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் வந்து ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணுது, இன்னொரு ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ண ஃபேக்டை வச்சு உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ டோட்டலா 2 ஏஜென்ட் நம்மளால பேரலா பண்ண முடியும். கம்பேர் டு மேனேஜ் AI நீங்க இந்த மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் ரன் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமானதுதான். அந்த இடத்துல ரொம்ப வீக்காகவும் தான் பண்ணும். ஓகேவா, பட் இந்த இடத்துல ஆர்கஸ்ட்ரேஷன் கொஞ்சம் பலமா வச்சிருக்காங்க. அதே நேரத்துல நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம், நீங்க வந்து இது டெடிகேட்டடான ஒரு கம்ப்யூட்டர் உங்களுக்கு அலோகேட் பண்ணிடும். அதனால நீங்க காம்ப்ளெக்ஸான AI டாஸ்க் கூட இந்த டூல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் கேட்டதுக்கு 2 ஏஜென்ட் வந்து அது அலோகேட் பண்ணி அந்த ஏஜென்ட் இருந்து நமக்கு அவுட்புட்மே வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஓவரால் வீடியோல உங்களுக்கு லூப்பாவை எப்படி நம்ம யூஸ் பண்றது, மேனேஜ் AI தாண்டி லூப்பால வந்து என்னென்ன டூல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு, நம்ம எந்த மாதிரிலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான ஸ்கில் எப்படி கிரியேட் பண்றது, அண்ட் மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் எப்படி பேரலா ரன் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோ இந்த டூலை பத்தின டீடைல்ஸ், இதோட லிங்க் எல்லாமே வந்து என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க மிஷின் லேர்னிங்க ஃப்ரம் த ஸ்கிராச் லேர்ன் பண்ணணும், அதுவும் வந்து கோர் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் ரைட் பண்ண புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய AI ரிலேட்டட் கண்டென்ட் கோர் AI நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.